ஹலோ நானு. ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம எதனா லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்ட்ரிங்ஸு அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்ற டாபிக்ல வந்து லாஸ்ட்டாக முடிச்சிருந்தோம் வீடியோவை. ஸோ இன்றைக்கி நம்ம இதில் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் பூலியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பூலியன் வேல்யூஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது நமக்கு பூலியன் வேல்யூஸ் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வச்சு தான் நான் ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி அது சம்மந்தமான ஒர்க்ஸ் எல்லாமே தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா ஃபால்ஸ். இந்த பூலியன் வேல்யூஸ் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்னையோட டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சார். ஓகேங்களா? ஸோ நான் பேசிக்காக ஒன்று ரெண்டு சின்ன ஸ்னிப்பெட் எல்லாமே காட்டுறேன். அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இன்னையோட டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு பிரிண்ட் அப்படின்னு போட்டு 10 greater than 5 அப்படின்னு போடுறேன். இப்போ என்ன அர்த்தம்? இது 10 greater than 5 தானே? இந்த கண்டிஷனை நல்லா வந்து பாருங்க. 10 is greater than 5 அப்படின்னு இருக்கு. ஸோ பெரிய சைடு எந்த சைடு இருக்கோ அதான் கிரேட்டர், சின்ன சைடு எங்கிட்ட இருக்கோ அதான் லெஸ்ஸர் அப்படி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 வந்து 5 விட கிரேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கீழே வந்து அவுட்புட்டை கிளியர் பண்ணிட்டு இப்போ ஒரு ரன் பண்ணி காட்டுறப்ப பாருங்க. ஸோ எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ண சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு. சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூஸ் வந்து இது கூட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் வந்து என்னென்னு மாற்றுறேன்னா 3 greater than 5 அப்படின்னு மாற்றுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் என்னென்னு வரணும்? 3 greater than 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது வந்து சின்னது தான். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து வரும். உங்களுக்கு இந்த அவுட்புட் திரும்ப கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஸோ 3 வந்து எப்போவுமே 5 விட கிரேட்டர் தான் கிடையாது. ஸோ அந்த வேல்யூக்கு வந்து நான் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் வந்து வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தா 10ம் ஈக்குவலா அப்படிங்கிற கண்டிஷன். ஓகேங்களா? ஈக்குவல் டு வந்து ஆப்ரேட்டர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து செக் பண்ணுது. 10ம் இந்த சைடில் இருக்க வேல்யூ இந்த சைடில் இருக்க வேல்யூ செக் பண்ணுது. அப்போ ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ வரணும். திரும்ப ஒரு அவுட் கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 10 தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. சப்போஸ் இதை வந்து 10 ஒரு சிலருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து கரெக்ட் தான். 10 வந்து 10ஓட கிரேட்டர் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதுக்கான அவுட்புட் தான் இங்கே வந்துருக்கு ஃபால்ஸ்னு. திரும்ப ஒரு கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 10ம் ஈக்குவல் தான். இந்த 10 வந்து இந்த 10ஓட கிரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சப்போஸ் நம்ம ஃப்ளோட் வேல்யூஸில் கொடுத்து வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 0.1 வேல்யூஸ் இருந்ததுன்னா மேபி கிரேட்டராக இருக்க வேல்யூஸ் சேஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக படிக்கும்போது 10 விட 10.1 வந்து எப்பவுமே கிரேட்டர் தான் நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் படி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே எடுத்திருக்கு. ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் தான் எடுத்துக்கு பார்த்துக்கோங்க. ஸோ பாயிண்ட் வேல்யூஸ் வச்சும் அது கனெக்ட் பண்ணும். சப்போஸ் இந்த 10 ரெண்டு ஈக்குவலாக இருக்க நேரத்தில் இது வந்து இதோட கிரேட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட்லேயே ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டிருக்கோம். அடுத்து இதில் இந்த பூலியன் வச்சு எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் இந்த இடத்துல இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டீப் டு நியூரான் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து எனக்கு வந்து தெரியணும் இது இந்த வேரியபிள்குள்ள எதுவும் வேல்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியணும். ஸோ நான் அதை தான் இங்கே பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, நான் கிளியர் பண்ணிக்கிறேன். சாரி, இது வந்து கேபிட்டல் சப்போர்ட் ஸ்மால் எக்ஸ். சரிங்களா? கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இப்போ பாருங்க, எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து நான் டீப் டு நியூரான் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பூல் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸோட பூலியன் வேல்யூ பிரிண்ட் பண்ணு. எதனால் அப்படின்னு எதை வச்சு பிரிண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா, உள்ள அந்த எக்ஸ்குன்ற வேரியபிள்குள்ள உள்ள எது வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து எப்படி எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து டீப் டு நியூரானா எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டீப் டு நியூரானா எடுத்துட்டு திரும்ப பூல் ஆஃப் எக்ஸ் கொடுத்தேன்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது, உள்ள ஒரு வேல்யூஸ் இல்லை. ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதே மாதிரி தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ திரும்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரூன்னு வந்துருக்கு. திரும்ப அவுட்புட் கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள்,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு. அப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுதுன்னா bool ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து உங்களுக்கு வேல்யூ சேவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும். ஓகேங்களா? ஸோ சேவ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். உள்ள வேல்யூஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபால்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சேம் பூலியனில் தான் பூலியன் ஆஃப் பாருங்க இங்கே இந்த இடத்துல இந்த வேரியபிள் நம்ம தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே நம்ம கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பூலியன் ஆஃப் ஹலோனா இந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணி இந்த வேல்யூ இருக்கா இல்லையா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அப்படி பார்க்குற பட்சத்தில் ஹெலோன்ற ஒரு வேரியபிள் இருக்குது, ஹலோன்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூவாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் ட்ரூவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹலோன்ற ஒரு சப்போஸ் இது ஒரே சொல் எக்ஸிகல் ஹலோ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹலோ சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணிட்டோம். இந்த வேர்டு வந்து இந்த இதுக்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து எக்ஸ்ன்ற வேர்டில் வந்து எந்தெந்த வேல்யூஸ்லாம் இருக்குது. சப்போஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? இதை வந்து நம்ம பூலியன் வேல்யூ போட்டு செக் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதான் மீனிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சாரி. ஸோ இப்போ பாருங்க இந்த அவுட்புட் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த வெறும் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள இருக்கிற போர்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஹலோன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு இதில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பூல் கொடுத்து. அப்படின்னா ட்ரூ வந்துச்சுன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதையே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இதே இடத்துல போடுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க எக்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து 1 2 3 இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து 1 2 3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ பூலியன் ஆஃப் எக்ஸ்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வேல்யூஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ சேம் விஷயத்தை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்டுக்கும் அதே விஷயத்துக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்க இந்த அவுட்புட் வந்து கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லிஸ்ட்டுக்கும் இதே மாதிரி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ள இருக்க லிஸ்ட்டு. ஸோ பூலியன் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸ் பூலியனா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் கோட்ஸ் எல்லாமே காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வருது அப்படிங்கிறத வந்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூல் ஆஃப் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து நம்ம பூலியன் வேல்யூ செக் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பூலியன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்புட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபால்ஸ் எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் ஆகட்டும். நன்னுன்றது ஒரு டேட்டா டைப் தான். ஆக்சுவலாக பைத்தானில் நன் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் ஆக்சுவலி இருக்குது. ஸோ ஓகேங்களா? நன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதோட வேல்யூ ஃபால்ஸ் தான். ஜீரோட வேல்யூ ஃபால்ஸ் தான். ஏன்னா 1னா ட்ரூன்னு வரும், 0னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோட கான்செப்ட்டும் இங்கே அப்ளை ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் 1ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இங்கே ட்ரூ வந்துடும். இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ட்ரூன்னு வந்திருக்கு. ஒரே ஒரு ட்ரூ கண்டிஷன் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா 1 அப்படிங்கிறது பேசிக்காக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட் சொன்னோம்ல,
1னா 0 1னா ட்ரூ 0னா ஃபால்ஸ்னு அதே சேம் கண்டிஷன் இங்கே அப்ளை ஆகுது. அப்புறம் இது வந்து எம்டி ஸ்ட்ரிங்கு, இது வந்து நமக்கு வந்து டியூப்பிள், இது லிஸ்ட்டு, இது வந்து செட்டு. நான் உங்களுக்கு டிக்ஷனரி இதை நான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எம்டி செட்டாக இருக்கட்டும், எம்டி டிக்ஷனரியாக இருக்கட்டும், இது வந்து எப்போவுமே ஃபால்ஸாக தான் இருக்கும். இந்த டியூப்புளுக்கும் இந்த லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூப்பிளில் உள்ள வேல்யூஸ் தான் சேம் லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் டியூப்பிளில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டில் புதுசாக வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் டிக்ஷனரி எப்படின்னா ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஏற்ற ஒரு பேரான ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த விஷயங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வரும், இந்த விஷயங்களுக்கு வந்து ட்ரூ வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ட்ரூ எதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதே நான் கீழே கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான், கண்டிஷன்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது ஃபுல்லாமே புரியல அப்படின்னா திரும்ப இருக்க நீங்கள் எத்தனை நாள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே நம்ம சேனல்லே தான் இருக்க போகுது இந்த வீடியோஸ் எல்லாமே. ட்ரூ கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ட்ரூ கண்டிஷன்ஸ். இதெல்லாம் போட்டால் ஃபால்ஸ் வரும், இதெல்லாம் பார்த்தா ட்ரூ வரும். இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருப்பேன், சேம் இந்த ஸ்ட்ரிங் வச்சும் நம்பர்ஸ் வச்சும். ஸோ இன்னோட வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம டீப் டு நெரோன் டெக் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸை லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் பல சீரீஸில் எதுவுமே வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.